உபாகமம் 1:36 பார்க்கும் பொழுது, அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். யாரை குறித்தான்? காலேப். யாரிடம் கூறுகிறார்? மோசேயை பார்த்து கூறுகிறார். இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கால் மிதித்த தேசம். இப்போ அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குற வழியில பாரான் வனாந்தரத்துல அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க. அந்த டைம்ல மோசேயிடம் கர்த்தர் என்ன கூறுகிறார்? இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்க வேண்டிய கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக நீ என்ன பண்ணணுமா, 12 கோத்திரங்கள்லேருந்து ஒவ்வொருவரை அனுப்பு அப்படின்னு மோசேயிடம் கர்த்தர் கூறுகிறாராம். அந்த கூட்டத்துல செலக்ட் ஆனவங்கள மெயினா 2% யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒண்ணு வந்து யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா. இன்னொன்று காலேப். அவங்க யாருன்னா யூதா கோத்திரத்துல எப்புனியின் குமாரனாகிய காலேப் என்று சொல்லப்பட்டுள்ளது. என்னாகும் 13:1 நாம் பார்க்கலாம். அப்ப மோசே அவங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புறாங்க? அந்த 12 பேர்ட்டையும் நீங்க அந்த தேசத்தை போய் சுற்றி பாருங்க. அங்க போய் அங்க உள்ள ஜனங்கள் பலவான்களா பலவீனமானவர்களா, எப்படிப்பட்டவங்க, அந்த தேசம் எப்படிப்பட்டது, நல்லதா கெட்டதா, கொஞ்சம் பேர் உள்ளவங்களா அநேகம் பேர் உள்ளவங்களா, அது உள்ள பட்டணங்கள் வந்து எப்படிப்பட்டது, அவர்கள் கூடாரங்கள் தங்கியிருக்கிறவர்களா அல்லது கோட்டையிலே குடியிருக்கிறவர்களா, அங்குள்ள நிலம் எப்படிப்பட்டது, விருட்சங்கள் உண்டோ இல்லையோ பாருங்கள், தைரியமா போங்க. அது மட்டும் இல்லாம வர்ற வழியில தேசத்தின் கனிகள் சிலவற்றை இங்கு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? போய் அந்த தேசத்தை முழுவதுமா சுற்றி பார்த்துட்டு வர்ற வழியில அவங்க என்ன பண்றாங்க? ஒரு திராட்சை கொடியையும் மாதுளம் பழத்துல சிலவற்றையும் அத்திப்பழங்கள்ல சிலவற்றையும் கொண்டு வந்தார்கள். 40 நாள் அங்கு இருந்தார்களாம். அங்கே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் முன்பாகவும் மோசே, ஆரோன் என்பவர்கள் முன்பாக வந்து தேசத்தின் கனிகளை காண்பித்தார்கள். என்ன அறிவிக்கிறாங்கன்னா, அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாருமே பலவான்களாக தான் இருக்கிறாங்க. அது பாலும் தேனும் உடையிற தேசம்தான், அதனுடைய கனிதான் இது. அங்குள்ள பட்டணங்கள் எல்லாம் பெரியவைகளா இருக்கு. அங்கே ஏனோக்கின் குமாரை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பின்பு காலேப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நாம் அதை எழுதி ஜெயித்து கொள்ளலாம். கூட வந்த மனுஷங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜனங்களோட எதிர்த்த நம்மளால கூடாது, அவர்கள் நம்மை பார்த்தும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களாம், பலவான்கள். அந்த தேசம் அதனுடைய குடிகளை பட்சிக்கிற ஒரு தேசம், ஜனங்கள் மிகவும் பெரியவர்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் கண்டோம். எங்களுடைய பார்வைக்கும் அவர்களுடைய பார்வைக்கும் எப்படி நாங்கள் இருந்தோமோ வெட்டுக்கிளியை போல இருந்தோம் அப்படின்னு துர்செய்தி பரப்பினாங்களாம். இஸ்ரவேலர்கள் மேல கர்த்தருக்கு என்ன ஆச்சுது? கோபம் உண்டது. நீங்கள் பாளையம் இறங்க வேண்டிய வழியை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு நீட்டுறதுக்கும் காட்டுறதுக்கும், இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் பகல்ல ஒரு மேக ஸ்தம்பத்தை போலவும் முன் சென்ற கர்த்தரை நீங்கள் விசுவாசியாமல் போனதென்ன? அப்படி இருந்தப்பறம் கூட நீங்க ஏன் விசுவாசிக்காம இருந்தீங்க அப்படின்னு மோசே இஸ்ரவேல் கோதரத்தார் உள்ள அந்த மக்களை குறித்து கூறுகிறார். அவங்க கிட்ட பேசுறாரு. உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் வாக்குரைத்த ஆணையிட்ட இந்த தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதர்கள் ஒருவரும் காண மாட்டாங்க. காலேப் மாத்திரமே அதற்கு தகுதியுள்ள மட்டும்தான் என்ன செய்வான்? அதை சுதந்திரிப்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை, அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிடுகிறார். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால், அவன் வேற ஆவியை உடையவனாய் இருந்தபடியினால் அப்படின்னு ஆண்டவர் அவனை குறித்து கூறுகிறார். காலேப்பை குறித்து, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் அவன் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் என்ன செய்வாங்க? அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று என்னாகும் 14:24 நாம் பார்க்கலாம். அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போனவங்கள அந்த மனுஷங்கள்ல நூன் குமாரனாகிய யோசுவாவும் அந்த காலேப்பும் தவிர மற்ற எல்லாரும் வந்து ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்களுடைய தவறுகள்னால ஆண்டவர் கோபம் கொண்டார். அதனால அவங்கள தவிர யோசுவாவும் காலேப் மட்டும்தான் என்ன செய்தாங்க? உயிரோடு இருந்தார்கள் என்று பைபிள் கூறுகிறது. ஏன்னா காலேப் கிட்ட வந்து விசுவாசம் இருந்துச்சு, அதே போல அவங்க கிட்ட வந்து ஒரு தைரியம் இருந்துச்சு. அவன் பயப்படல. அங்குள்ள மக்களை பார்த்து அவங்க ரொம்ப பலம் உள்ளவங்க, நம்மளெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயந்தாங்க, தைரியம் இல்லாம இருந்தாங்க, அவிசுவாசிகள் ஆனார்கள், விசுவாசம் இல்லாம போனார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதே டைம்ல காலேப் என்ன பண்ணான்? அதுக்கு எதை மாறலாம், அவன் விசுவாசத்தோடு தைரியமா
நம்மளால முடியும், ஜெயிக்க முடியும், அந்த கானான் தேசத்துல பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு தைரியம் இருந்ததை நாம் பார்க்கலாம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு ஆண்டவர் காலேபை மாற்றினார் என்று வேதம் கூறுகிறது. அவங்களுடைய அவிசுவாசத்தின் பேர்ல அவங்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தாங்க. நம்மள கூட ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு முடிக்கிறதுக்காக இருக்கலாம். ஆண்டவர் அதுக்காக லேட் பண்ணலாம். ஆனால் நம்ம நடக்க வேண்டிய பாதைகள் நிறைய இருக்கும். நம்ம அந்த பாதைகளுக்குள்ளாடி நம்ம கடந்து போகும்போது நம்ம எப்படி இருக்கோங்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு. ஆண்டவர் அதை பார்ப்பாரு. நம்ம தைரியமா இருக்கிறோமா, விசுவாசமா இருக்கிறோமா, ஆண்டவர் செக் பண்ணுவாரு. ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன செய்யப்படும்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வசனம் கூறுகிறது. கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று. இப்படி நம்ம பல வசனங்கள் வேதத்திலே பார்க்கலாம். அதனால்தான் ஆண்டவர் அவனை குறித்து என்ன கூறுகிறாரு? உபாகம் 1:36 சொல்லுகிறது, அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று. உபாகம் 1:36 நாம் பார்க்கலாம். உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது. யோசுவா 14:9 பார்க்கலாம். ஏன்னா கலாத்தியர் 5:1 பார்க்கும் பொழுது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அதாவது சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? கிறிஸ்து நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். சுதந்திரம் உள்ளவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அதை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நாம் மாறக்கூடாது. நாம் மாறிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள்ல நாம வழி தவறிட்டோம், நம்ம அதை விட்டு விலகிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யப்படுவோம்? அடிமைகளாக தான் மாறுவோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா நீங்க எடுத்து பார்த்தாலுமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையுமே பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை அடிமைப்படுத்தி தான் வைப்பான். ஆனா அந்த அடிமைத்தனத்தை விட்டு ஆண்டவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நமக்கு நிலையான சுதந்திரத்தை தந்திருக்கிறார். இன்னமும் நித்திய சுதந்திரத்தை தரப்போகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்து என்கிற ஒரு சுதந்திரத்தை நாம இழக்கும் போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? அடிமையாகப்படுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்களா இருந்தாலும் சரி, பிசாசானாலும் உண்டானாலும் அல்லது உலகத்தின் போக்குல நடந்தாலுமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், தைரியமா இருக்க வேண்டும். அதே போல நாம் அடிமையாக கூடாது என்று வேதம் கூறுகிறது. யோசுவா காலேப்போடு இருந்த தேவன் நம்மளையும் பார்த்து என்ன சொல்றாரு? நம்ம தைரியமா இருக்க வேண்டுமாம். அதே போல எந்த பிரச்சனைகளுக்கும் பயப்படக்கூடாது. விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மாறும் பொழுது ஆண்டவர் திட்டம் பண்ணினா அவர் நிறைவேற்ற போகிற, அவர் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, மிக அருகிலே இருந்தாலும் சரி, நம்ம அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு செகண்டா இருந்தாலும் சரி, நம்ம அடைவதற்கு நாம் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு உட்படாம கிறிஸ்து என்கிற சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அடிமைகளாக மாட்டோம். ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஹாப்பி ரிபப்ளிக் டே. காட் பிளஸ் யூ.